ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டில் தான் நான் வந்து எடுக்க முடியும். இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா சீனியர் பவர் ட்ரெயின் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பரேட்டாக எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இவங்க கேட்டிருக்க இந்த ஃபங்க்ஷனல் காம்பிடன்சிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் காம்பிடன்சிஸ் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கான்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 0 to NN தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா காஸ்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் CMA ஆர் ICWல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா கேட்டகரி ஹெட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 4 to 6 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் சொல்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வயர்ட் காம்பிடன்சிஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ரிக்வயர்ட் நாலேஜ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 0 to NN தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா விர்ச்சுவல் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 4 to 8 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ பார்த்த அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலே அதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஜெண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான் அப்ளை பண்ணணும், ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தா இந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதோட ஜேடியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகே வரதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.